ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான வட்டலப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வட்டலப்பமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்திருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அந்த வட்டலப்பத்தை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு 8 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் இருந்து திக்கான பால் எடுத்துக்கிடணும். ஒரு தேங்காயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இனிப்புக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன், ஒரு 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் எடுத்திருக்கேன். கருப்பட்டியை பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 முட்டையையும் நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயையும் துருவி பால் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்காக நான் வேறு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் அளக்க போகிறேன். இந்த 8 முட்டையும் 2 கப்பு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம்னா அந்த வட்டலப்பம் கரெக்டாக வரும் கன்சிஸ்டன்சி. இந்த வட்டலப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பால் மட்டும் எடுத்தால் போதும். மற்றபடி கருப்பட்டியெல்லாம் நம்ம உடைச்சி எடுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் அவிக்கிறதுக்கும் ஒரு 1/2 hour ஆகும். அவ்வளோதான் இதோட வேலை. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 8 முட்டையும் கரெக்டாக 2 கப்புக்கு வந்திருக்கு. இதை இப்போது நம்ம கை வச்சே பையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சர் ஜார்லேயோ இல்லைன்னா பீட் பண்ணவோ செய்யக்கூடாது. அப்படி செய்தோம்னா நல்ல நுரையாக வந்துடும். நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. முட்டை மிக்ஸ் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் 2 கப்பு திக்கான கோகோனட் மில்கையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு தேங்காயில் 2 கப்பு கோகோனட் மில்க்கு நான் எடுத்திருக்கேன். மில்கையும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த 3 கருப்பட்டியையும் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் இந்த மிக்ஸ் பண்ணுறது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். கருப்பட்டி கரையது வர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு சீனியும் இதில் போட்டுக்கிடலாம். ஏன்னா சீனி போடும்போது கலர் கொஞ்சம் கம்மியாகவும் வரும். அதே போல் அந்த இனிப்பை இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் சீனி போட்டிருக்கேன். சீனி வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கருப்பட்டியிலேயே செய்திடலாம். சீனி கரையது வர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கேக் பேக் பண்ணக்கூடிய டின்னில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது மண் இருந்தால் கூட போயிடும். அதே போல் முட்டையில் இருக்கக்கூடிய சிறு துகள்களும் போயிடும். இந்த பேன் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாகவே அதில் கரெக்டாக பிடிச்சிட்டு இனி அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வைக்கலாம். கீழே தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்துக்கு மூடியையும் வச்சு நல்லா அழுத்தி மூடிட்டு இதை ஒரு 1/2 hour குக் பண்ணி எடுக்கணும். நான் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இட்லி வேக வைக்கக்கூடிய பாத்திரத்தில் வைக்கலை. இது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா குக் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு அந்த டின்னில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வந்துட்டுனா நமக்கு ஃபுல்லாக குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறியாச்சு. இதை வந்து அன்மோல்டு பண்ணிடலாம். இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பட்டி போட்டதுனால தொதல் சாப்பிட்டது போல் அதே ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஷேப்பும் கொஞ்சம் கூட மாறலை. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து செய்தீங்கன்னா இதே போலே உடையாமல் எடுக்காமல் சூப்பராக வரும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு பீஸ் போடவும் சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.